ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது ஆயுத பூஜை ஸ்பெஷலுக்காக செஞ்ச பாம்பே அல்வா. இப்போ இதுக்காக 3/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்திருக்கேங்க. 1.5 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். நம்ம 3/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு டபுள் மடங்கு 1.5 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு அரை கப்பு நான் கீ எடுத்திருக்கேங்க. நெய் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், சாறு மட்டும். அடுத்து 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள். அடுத்து கொஞ்சம் கலர், ஃபுட் கலர் எடுத்திருக்கேங்க, ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த முந்திரி, பாதாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளவரை நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை இப்போ ஆட் பண்ணுறேன். இந்த சுகர் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விடுறேன். இப்போ இந்த சுகர் ஃபுல்லாக இந்த அரை டம்ளர் தண்ணியில் நல்லா கரைஞ்சி கொதி வரும். இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குதுங்க. நம்ம போட்டிருக்கிற சுகர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடரை இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ஒரு நிமிஷத்துக்குலாமே இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் பார்த்திங்கன்னா நல்லா அது இறுக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் பவுடர் நல்லா இந்த சுகர் சிரப்பில் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க இந்த ஃபுல்லாக இந்த அல்வா நம்ம செய்யணும். அதனால் ஃப்ளேமை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கீ இதில் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் இதில் நெய் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இந்த அல்வா பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க இந்த பாம்பே அல்வா. இப்போ இந்த கீயும் இந்த கார்ன்ஃப்ளவரும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் நல்லா கொஞ்சம் வெந்து வரணுங்க. பார்த்திங்கன்னா நல்லா இந்த கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு வெந்துடுச்சு. இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபுட் கலர். அடுத்து நம்ம அரை மூடி எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்க்குறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடலாம். இந்த அல்வா பார்த்திங்கன்னா நெய் கூட நமக்கு அந்தளவுக்கு மற்ற அல்வாவுக்கு செலவாகிற மாதிரி நெய் பார்த்திங்கனாலும் அந்தளவுக்கு செலவாகாதுங்க. ஒரு 3 ஸ்பூன் நெய்யே இதுக்கு போதுமானதாக இருந்துச்சு. ரொம்ப நெய் இதுக்கு தேவைப்படலை. இதுக்கு இப்போ நான் கொஞ்சமாக சுகர், அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக சால்ட்டு, ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஒரு சிட்டிகை அளவு சால்ட்டு சேர்த்து கிளறி விடுறேன். இப்போ இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்குறேங்க. சேர்த்து அதையும் நல்லா சிம்மில் ஸ்டவ்வை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா பொறுமையாக கிளறி விடலாம். இது பார்த்திங்கன்னா நான் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக செய்கிறதுனால எனக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, கிளறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக செய்கிறவங்க ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நட்ஸை இதில் ஆட் பண்ணுறேங்க. இந்த அல்வாவோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் நல்லா ஃபுல்லாக நட்ஸு தான் நிறைய போட்டிருப்பாங்க. இந்த அல்வா பீஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு நட்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இதில் நட்ஸ் மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். போட்டு இதை நல்லா நான் கிளறி விடுறேன். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம கிளறி விடலாங்க. இப்போ இந்த மாதிரி இது நல்லா சுருண்டு நமக்கு கரண்டியில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும் கடாயில். இந்த மாதிரி இதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பரட்டி விடலாம். இப்போ நம்மளுடைய இந்த சூப்பரான அந்த அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டாமல், அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும்.
ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த அல்வா ரொம்ப டேஸ்ட் வைஸ் பார்த்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் வந்து ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி கீ அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அல்வா வந்து இந்த பிளேட்டில் வந்து நான் மாற்றுறேன். நல்ல கண்ணாடி பதத்தில் ரொம்ப சூப்பர் டேஸ்டான ஒரு பாம்பே அல்வா. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக நம்ம வந்து செட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் நல்லா இதை வந்து ஆற விட்டுடலாம். நல்லா ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த அல்வா நல்லா வந்து இறுகி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அல்வா பார்த்திங்கன்னா நல்லா 2 மணி நேரம் ஆறிடுச்சுங்க. நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு கத்தி எடுத்து நம்ம வந்து துண்டுகளாக போட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவு சைஸ் தேவையோ அந்த அளவு அழகாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி இதை எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து சூப்பர் டேஸ்டான நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் அல்வா ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.